அண்மைச் செய்தி. கோவில் நிதியில் வணிக வளாகங்கள் கட்டக்கூடாது என தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து கோவில்களுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கந்தக்கோட்டம் முத்துக்குமார சுவாமி கோவிலுக்கு சொந்தமான இடங்களில் வணிக வளாகங்களும் குடியிருப்புகளும் கட்டும் பணிகளை தொடரலாம் எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கட்டுமானங்களை அறநிலையத்துறை சட்டப்படி பக்தர்கள் வசதிக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும், கந்தக்கோட்டம் கோவில் நிலத்தில் வணிக வளாகம் குடியிருப்புகள் கட்ட தடை கோரி தொடரப்பட்ட வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வழக்கில் நவம்பர் 22ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழக அரசு கோவில் நிர்வாகத்துக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். தமிழகத்தில் கோவில் நிதியை வணிக வளாகங்கள் கட்டக்கூடாது என தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து கோவில்களுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்க இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை கந்தக்கோட்டம் முத்துக்குமார சுவாமி திருக்கோவிலில் சொந்தமான இடத்தில் கோவில் நிதியில் வணிக வளாகங்கள் குடியிருப்புகள் கட்ட தடை விதிக்க வேண்டும் என கூறி வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த பழனி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 14 மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரத்தில் கோவில் நிதியை பயன்படுத்தி வணிக வளாகம் கட்டக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாகவும், இந்த உத்தரவை மீறி பல கோவில்களில் வணிக வளாகங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. தமிழக அரசு தரப்பில் ஆஜராகி இருந்த அரசின் தலைமை வழக்கறிஞர் கட்டுமான பணிகள் 80% முடிவடைந்து விட்டதாகவும், இந்த நிலையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும், 7 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் இந்த கட்டிடங்கள் மூலமாக சுமார் மாதம் 7 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கும் எனவும், இது போன்ற பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக அறநிலையத்துறை சட்டத்தில் திருத்தம் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், மேலும் இந்த தொகை உபரி நிதியில் இருந்து மட்டுமே இந்த கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி கந்தக்கோட்டம் முத்துக்குமாரசாமி கோவில் நிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டுமான பணிகளை தொடர்ந்து அனுமதி அளித்து உத்தரவிட்டார். அதே சமயம் அந்த கட்டுமானங்களை அறநிலையத்துறை சட்டத்தின்படி பக்தர்கள் வசதிக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும், வணிக ரீதியில் பயன்படுத்தக்கூடாது எனவும் உத்தரவிட்ட நீதிபதி மனுவிற்கு நவம்பர் 22ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கும் கோவில் நிர்வாகத்திற்கும் உத்தரவிட்டார். மேலும் கோவில் நிதியில் வணிக வளாகங்கள் கட்டக்கூடாது என தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து கோவில்களுக்கும் சுற்றறிக்கை வெளியிட இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி அவரினால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உத்தரவிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.